திட்டம் போட்டு செயல்படுத்தப்படுகிற ஒரு திட்டமாக சூழலை உருவாக்குவதற்காக முடிவெடுப்பது என்று வரும்போது ஆட்சி எதிர்த்து பேசிட்டு. வணக்கம். நேர்பட பேசு நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. அவதூறு வழக்குகள் தொடர்பாக ஆலோசிக்க தேமுதிக தலைமை அலுவலகத்திற்கு இன்று சென்ற பாரதிய ஜனதா கட்சியின் முக்கியமான தலைவர்களும் ஒருவரும் முன்னாள் அமைச்சருமான சுப்பிரமணியன் சுவாமி வெளியில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த போது அதிமுக திமுக ஆகிய இரு கட்சிகளுக்குமே மக்கள் வரக்கூடிய தேர்தலில் வாக்களிக்க மாட்டார்கள், அவர்களை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என்கிற ஒரு பேட்டியை கொடுத்திருக்கிறார். மேலும் மூன்றாவது அணிக்குத்தான் தமிழக தேர்தல் களத்தில் வாய்ப்பு அதிகம் என்று அவர் சுட்டிக்காட்டியிருக்கிறார். அவர் சுட்டிக்காட்டக்கூடிய மூன்றாவது அணி என்பது பாரதிய ஜனதாவை உள்ளடக்கியதா அல்லது பாரதிய ஜனதாவை தலைமை தாங்கியதா என பல கேள்விகள் அதை ஒட்டி எழுந்திருக்கின்றன. ஆனால் மூன்றாவது அணிக்குத்தான் வாய்ப்பு என்று இரண்டு கட்சிகள், திராவிட முன்னேற்ற கழகம் மற்றும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மீது ஒரு பகிரங்கமான குற்றச்சாட்டை அவர் முன்வைத்திருக்கிறார். சுப்பிரமணிய சாமியின் இந்த கூற்று கல யதார்த்தத்துக்கு உட்பட்டதா அல்லது பாரதிய ஜனதா தலைமையில் ஒரு கூட்டணி அமைய வேண்டும் என்கிற அவரது தனிப்பட்ட விருப்பத்தை வெளிப்படுத்துகிறதா என சில கேள்விகளும் அதை ஒட்டி எழுந்திருக்கின்றன. நாம் இன்று அது குறித்து விவாதிக்க இருக்கிறோம். நம்மோடு இந்த அமர்வில் திராவிட முன்னேற்ற கழகத்தைச் சேர்ந்த திரு தமிழ்தாசன், பாரதிய ஜனதா கட்சியின் ஆதரவாளர் திரு நித்யானந்தன், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியைச் சேர்ந்த திரு கனகராஜ் மற்றும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தைச் சேர்ந்த திரு காசிநாத பாரதி ஆகியோர் வந்திருக்கிறார்கள். தொடர்ந்து பேசலாம். திரு தமிழ்தாசன், உங்களிடம் ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறேன். திராவிட முன்னேற்ற கழகம், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இரண்டு கட்சிகளுக்குமே வரக்கூடிய தேர்தல் வாய்ப்பு இல்லை. ஏனெனில் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் இந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கும் இந்த இரண்டு கட்சிகளுக்கும் இடையே கொள்கை அளவிலோ செயல்பாட்டு அளவிலோ எந்த பெரிய வித்தியாசமும் இல்லை அப்படின்னு சுப்பிரமணிய சாமி சொல்றார். அந்த கூற்று சரிதானா? அவர் சொல்ற கூற்று சரியானதல்ல. திராவிட முன்னேற்ற கழகம் மிக வலிமையான சக்தி உள்ள கட்சி. இங்கே அது கடந்த தேர்தலானாலும் அல்லது நடைபெற்று வருகிற தேர்தலானாலும் அதை நிரூபித்துக் கொண்டிருக்கிற கட்சி தான் இந்த கட்சி. இவர் எதை வைத்து சொல்லுகிறார், கணக்கு போடுகிறார் என்று தெரியவில்லை. கொள்கையில் குழப்பவாதியாக திகழ்ந்து கொண்டிருக்கிற சுப்பிரமணிய சாமி அவர்கள் இது போன்ற கருத்தை பல்வேறு நேரங்களில் அவர் வெளியிட்டிருக்கிறார். உதாரணமாக இவர் இப்படி சொல்லி வருகிற அவருடைய கட்சி இப்பொழுது ஊழல் கட்சி என்று கூட சில வார்த்தைகளை எல்லாம் பயன்படுத்தியிருக்கிறார். ஊழல் கட்சி, அதனாலே இங்கே நாங்கள் அதை பயன்படுத்த மாட்டோம், அந்த கட்சியோடு நாங்கள் மூன்றாவது அணி நிற்போம் என்று சொல்கிறார். மூன்றாவது அணியில் எந்தெந்த கட்சிகள் இருக்கின்றன என்றும் சொல்லவில்லை. அதை போல விஜயகாந்தை போய் சந்தித்திருக்கிறார். அவரை சந்தித்து விட்டு தான் வெளியே வந்திருக்கிறார். அவர் யார் முதல்வர் என்ற கருத்திலே அவரும் அவருடைய துணைவியாரும் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். நாங்கள் தான் முதல்வர் என்ற கருத்திலே அவர் பேசிக் கொண்டிருக்கிறார். இவர் யார் முதல்வர் என்று யாருடன் கூட்டணி வைக்கப் போகிறார்? பாரதிய ஜனதா கட்சி என்ன சொல்கிறது? எங்கள் தலைமையில் தான் கூட்டணி அமைக்க வேண்டும் என்று சொல்லி வருகிறது. ஏற்கனவே அதில் இருந்த ராமதாஸ் ஐயா அவர்களுடைய கட்சி பாமக என்ன சொல்கிறது? ஏற்கனவே அவருடைய வேட்பாளரை அன்புமணி ராமதாஸை அறிவித்து விட்டார். இது போன்ற இருக்கிற கட்சிகள், அதில் இருக்கக்கூடிய சில கட்சிகள், அதாவது ஏற்கனவே கூட்டணி கண்ட எம்பி தேர்தல் கூட்டணி கண்ட மதிமுக வெளியே வந்து விட்டது. மற்றும் அதில் இருக்கக்கூடிய ஒரு சில உதிரி கட்சி எல்லாம் வந்து விட்டன. இதற்கு பிறகு எது கூட்டணி, எதை வைத்து அவர்கள் கணக்கு போடுகிறார், எது மூன்றாவது அணி என்பதை அவர் தெளிவுபடுத்தவில்லை. இவர்களெல்லாம் நாடாளுமன்ற தேர்தலுக்கு பிறகு இந்த கூட்டணி வெளியே வந்துட்டாங்க அப்படிங்கறதுக்காக மீண்டும் பாரதிய ஜனதா தலைமையிலோ அல்லது பாரதிய ஜனதா உள்ளடக்கிய ஒரு கூட்டணியே அமையாது அப்படின்னு நீங்க சொல்றீங்கன்னா எந்த அடிப்படையில் அதை சொல்றீங்க? ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கருத்து பல்வேறு சந்தர்ப்பங்களில் பேசி வருகிறார். இப்ப மதிமுக இருந்தது, அவர் மிக தெளிவாக சொல்லிவிட்டார். மேகதாது பிரச்சனையா இருந்தாலும், இலங்கை தமிழர் பிரச்சனையா இருந்தாலும், பல்வேறு பிரச்சனைகளில் இது இந்த மோடியை நம்பி நான் ஏமாந்து விட்டேன், ஆகவே பிஜேபி கட்சியுடன் எங்களுக்கு உறவு இல்லை என்று சொல்லிவிட்டார். அதை போல இவரே பலமுறை அண்மையில் கூட ஒரு கருத்துக்களை தெரிவித்திருக்கிறார். நீங்க சொல்ற எல்லா முரண்பாடுகளும் திராவிட முன்னேற்ற கழகத்தோடும் பொருதி நிற்குது இல்ல? அவர்கள் யாருமே பாரதிய ஜனதாவை புறக்கணிக்கிற கட்சிகள், பாமகவோ இல்ல மதிமுகவோ இல்ல தேமுதிகவோ திராவிட முன்னேற்ற கழகத்தோட கூட்டணி போறது அப்படிங்கிறதுக்கான வாய்ப்பு திறந்திருக்கு இல்ல? இந்த அடிப்படையில் நாங்க திராவிட முன்னேற்ற கூட்டணி போறோம்னு கூட சொல்லலையே. அது இல்ல, மூன்றாவது அணி அமைப்போம் என்று தான் அந்த கருத்துல தான் சொல்லியிருக்கிறார். மூன்றாவது அணிக்கு வாய்ப்பு அதுதானே. திராவிட முன்னேற்ற கழகத்தோடு போகல அப்படின்னா அனைத்து திராவிட முன்னேற்ற கழகத்தோடு போவதற்கான வாய்ப்பு இல்லை. அந்த கட்சி எந்த கட்சியும் கூட்டணி வைத்துக் கொள்வதற்கான ஒரு தயார் நிலையில் அவர்கள் இல்லைங்கிற நிலையில திராவிட முன்னேற்ற கழகத்தோடு போவதற்கு சில கட்சிகள் தேர்தல் நெருங்கும் போதுதான் அவரே ஒரு கருத்து இன்னும் சொல்லியிருக்கிறார். 7 மாதங்கள் இருக்கின்றன,
தேர்தல் நெருங்கும் போது அது தெரிய வரும். மூன்றாவது திமுக அதிமுக தவிர நாங்கள் மூன்றாவது அணி அமைப்போம் என்ற பொருள் தான் அவர் சொல்லியிருக்கிறார். சரி, நம்ம மீண்டும் பேசலாம். திரு நித்யானந்தன், சுப்பிரமணிய சாமி விஜயகாந்த் சந்தித்த அதே நேரத்தில் பேரலா இங்கே கமலாலயத்தில் தமிழிசை சவுந்தரராஜன் செய்தியாளர் சந்திக்கிறாங்க. அப்போ அவரிடம் இந்த கேள்வி முன்வைக்கப்படுகிறது, என்ன கூட்டணியை பாரதிய ஜனதா நாடப்போகிறது, யார் முதலமைச்சர் வேட்பாளருங்க போது முதல்ல ஒரு பலம் வாய்ந்த கூட்டணி நாங்கள் அமைப்போம், அதன் பிறகு முதலமைச்சர் வேட்பாளர் முடிவு செய்வோம் சொல்றாங்க. அப்ப இப்ப தமிழகத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணி பலம் இழந்திருக்கிறதுன்றதை தமிழிசை ஒத்துக்கிறாங்களா? தமிழகத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணி பலமிழந்து இருக்கிறது என்று சொல்வதை காட்டிலும் 2 பாராளுமன்ற தொகுதிகள் தான் வெற்றி பெற முடிந்திருக்கிறது என்ற கருத்தில் அதை கொள்ள வேண்டும். பலமாக இருந்தாலும் கூட 39 பாராளுமன்ற தொகுதியில் 37 வெற்றி பெற முடியவில்லை என்ற கருத்தை அவர் அங்கே வலியுறுத்தி இருக்கிறார். எனவே அதற்காக நாம் தயார்படுத்திக் கொள்ள வேண்டும் என்ற அர்த்தத்திலே தான் அதை நாம் பொருள் கொள்ள வேண்டும். இரண்டாவது, சுப்பிரமணிய சுவாமி அவர்களை பற்றி கருத்து சொல்லும்போது திராவிட முன்னேற்றக் கழக சகோதரர் சொன்னார், அவர் அப்படி சொல்லிக் கொண்டிருக்கிறார் என்று, ஊழல் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார். ஆனால் ஜெயலலிதா அம்மையார் மீது போடப்பட்ட வழக்குகளுக்கு முதல் காரணமாக இருந்தவர் சுப்பிரமணிய சுவாமி. எனவே ஊழல் என்று அவர் சொல்லிக் கொண்டிருக்கவில்லை. அவர் சட்ட ரீதியான என்ன நடவடிக்கைகள் எடுக்க வேண்டுமோ அதை எடுத்த காரணத்தினாலே தான் அவர் முதலமைச்சர் பொறுப்பையே இழக்க வேண்டிய ஒரு சந்தர்ப்பம் ஏற்படுத்திருக்க காரணம் சுப்பிரமணிய சுவாமி. அது மாத்திரமல்ல, திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய 2G ஊழலை பெரிதாகப்படுத்தி வழக்கு தொடர்ந்து அதை இன்றைக்கும் மக்கள் பேசக்கூடிய அளவிலே ஒரு பாராளுமன்ற தேர்தலிலே அந்த திராவிட முன்னேற்ற கழகம் இருந்த கூட்டணி தோல்வி அடைவதற்கு மூல காரணமாக இருந்தவர் சுப்பிரமணிய சுவாமி. எனவே ஊழலை எதிர்ப்பதில் திராவிட முன்னேற்ற கழகத்தையும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தையும் எதிர்ப்பதிலே சுப்பிரமணிய சுவாமி எவருக்கும் பின்தங்கியவர் அல்ல என்பதை ஐயா சொல்ற கருத்துல நான் மாறுபடுறேன். சுப்பிரமணிய சாமி எதற்காக ஜெயலலிதா அம்மையார் மேல் வழக்கு போட்டார்? ஊழல் வழக்காக போட்டார். ஊழல் வழக்கு என்று சொல்லிவிட்டு போட்டுவிட்டு 94 95 சென்னாரெட்டியிடம் மனு கொடுக்கிறார். அதற்கு பிறகு உச்சநீதிமன்றம் போகிறது. இந்த வழக்கு அப்படியே இருக்கிறது. 20 ஆண்டு காலம் இன்னொரு வழக்கு அப்படியே தேங்கி இருக்கிறது. அதற்கு தீர்ப்பில்லை. ஆனால் வரலாறு தெரியும், பதிவு செய்து. அதே நேரத்தில் 97 98 என்ன செய்தார்? தமிழக அரசு 3 சிறப்பு நீதிமன்றங்கள் கலைஞர் நியமிக்கிறார் இந்த ஊழல் வழக்கை விசாரிக்க. இந்த சுப்பிரமணிய சாமி என்ன செய்தார்? அந்த ஊழல் வழக்கு விசாரிப்பதற்கு சிறப்பு நீதிமன்றம் கூடாது என்று சொன்னவர் சுப்பிரமணிய சாமி. ஜெயலலிதா வீட்டிலே சென்று விருந்து சாப்பிட்டவர். அந்த அம்மையார் இவர் வீட்டுக்கு வந்து நிலைப்பாடு மாற்றங்கள் எல்லாருக்கும் உட்பட்டதா இருக்கு. அது இன்னைய சப்ஜெக்ட்ல அதுக்குள்ள வராது. ஊழலை ஒழிப்பதற்காக சுப்பிரமணிய சாமி அவதாரம் எடுத்தார் என்று சொன்னால் சரி, அது பார்ட்டி எதற்கு தேவை விருந்து வைத்தார்? சரி, இந்த கான்டெக்ஸ்ட்ல வாங்க. நீங்க திராவிட முன்னேற்ற கழகம் அனைத்து திராவிட முன்னேற்ற கழகத்தை ஊழல்ங்கிற கான்டெக்ட் நாங்க எதிர்க்கிறோம், அதனால மக்கள் ஆதரிக்க மாட்டாங்கன்னு சொல்றது உங்களுடைய கருத்து. ஆனால் மூன்றாவது அணிக்கு தான் வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றது உங்களுடைய சுய விருப்பத்தை வெளிப்படுத்துதுன்னு தான் அர்த்தம். இல்லாமல் இருந்தால் நம்முடைய கருத்துக்கள் மக்களுக்கு சென்றடையும். எனவே என்னுடைய சகாக்களுக்கு நான் கேட்டுக்கொள்வது, தயவு செய்து குறுக்கிட வேண்டாம். சில நேரங்களில் தவறான கருத்துக்களை சொல்லிவிடுவோம். அதுக்குள்ள ரொம்ப டிபேட் பண்ண வேண்டாம். என்னுடைய கேள்வி அதுதான் சிறப்பானதாக இல்ல, மூன்றாவது அணிக்கு வாய்ப்பு அப்படின்னு சுப்பிரமணிய சாமி சொல்றது ஒரு ஸ்ட்ராட்டஜிக் அப்ரோச்சா இல்ல அவருடைய சுய விருப்பமா? இன்றைக்கு அவர் விஜயகாந்த் அவர்களை சந்தித்தது, அவர் மீது அவதூறு வழக்கு இருக்கிறது, விஜயகாந்த் அவர்கள் மீதும் அவதூறு வழக்கு இருக்கிறது. இருவருமே டெல்லியிலே நீதிமன்றத்தில் சந்தித்திருந்தார்கள். கடந்த அந்த விஷயங்கள் எல்லாமே எல்லாம் தெரிந்ததுதான். இன்னைக்கு அவர் பேட்டியில அதான் சொல்றாரு. அதை எப்படி ஒன்றாக எதிர்கொள்வது என்பது குறித்து பேசுவதற்காகத்தான் இவர் சென்றிருக்கிறார் என்று தெளிவாக அவரே சொல்லியிருக்கிறார். பத்திரிகைகளிலே பேட்டியிலே சொல்லியிருக்கிறார். அப்படி கேட்கும் பொழுது நிருபர்கள் கேட்கின்ற கேள்விக்கு இப்பொழுது வர இருக்கின்ற தேர்தலை எப்படி அமையும் என்று கேட்டபொழுது அவர் சொன்னார், திராவிட முன்னேற்ற கழகம் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இரண்டுமே ஊழல் கட்சிகள், இவைகள் இல்லாத மூன்றாவது அணிதான் இனிமே மக்கள் தேர்ந்தெடுப்பார்கள் என்ற அளவிலே அவர் பதில் சொன்னார். அவராக எதையுமே முன்னின்று சொல்லவில்லை. பத்திரிகையாளர்கள் கேட்கின்ற கேள்விக்கு அவர் பதில் சொல்லி அதை எப்படி புரிஞ்சுக்கிற? சரி, அடுத்த கட்டத்தில் வரேன். திரு கனகராஜ், இன்றைக்கு திருச்சியில் பேட்டியளித்த மார்க்சிஸ்ட் கட்சியினுடைய மாநில செயலர் ஜீவ ராமகிருஷ்ணன் தமாக தேமுதிகவையும் எங்களுடைய அந்த மக்கள் நலன் கூட்டு இயக்கத்தில் அழைப்போம், அதாவது அடுத்த கட்ட தேர்தல் கூட்டணிக்கு கொண்டு செல்வதற்கான வாய்ப்புகளோடு நாங்கள் பேச்சுவார்த்தை நடத்துவோம் அப்படின்னு சொல்றாரு. சுப்பிரமணிய சாமி போய் விஜயகாந்த் சந்திச்சுட்டு வந்துட்டு மூன்றாவது அணிக்கு வாய்ப்பு அப்படிங்கிறாரு. மக்கள் எதை புரிஞ்சுக்கிறது? மூன்றாவது அணினா என்ன? இல்லை, மூன்றாவது அணி என்று தோழர் ஜி ராமகிருஷ்ணன் சொன்னாரா என்று தெரியல. மூன்றாவது அவர் சொல்ல எப்படி புரிஞ்சுக்கிறதுங்கிறதா? இல்லை, அதாவது தமிழகத்தில் முன் எப்போதும் இல்லாத அளவிற்கு திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் மாற்றான சக்திகள் ஒன்றுபட வேண்டும் என்கிற ஒரு எண்ணம், அது சம்பந்தமான கருத்துக்கள் வெளியே இன்னைக்கு முன் எப்போதையும் விட வந்திருக்கிறது. நம்பர் 1.
ரெண்டாவது நீங்கள் இந்த இதில் நீங்கள் திரு சுப்பிரமணிய சாமி விஜயகாந்த் அவர்கள் சந்திப்பை ஒட்டி தான் இதை சொல்கிறீங்க. இதில் அவதூறு வழக்கு நிறைய பேர் மேலே இருக்குது. எனவே அதெல்லாம் பிரச்சனை, அது தவறும் கிடையாது. ரெண்டு அரசியல்வாதிகள் சந்தித்தால் கட்டாயமாக அரசியலை பற்றித்தான் பேச வேண்டும், பேசியிருப்பார்கள். ஆனால் பொதுவாக இப்போது பிரதமர் முதலமைச்சரை சந்தித்த போது அப்போ என்ன டிஸ்கஷன் வந்ததுன்னா, அதிமுகவுடன் ஒரு கூட்டணிக்கு இது அச்சாரமா என்கிற கேள்வி எழுப்பப்பட்டது. ஆனால் திரு சுப்பிரமணிய சாமி இலங்கை பிரச்சனை மாதிரியான விஷயங்களில் அவர் என்ன சொன்னாரோ, அது பிஜேபி இது எங்களுடைய கருத்தல்ல, அவருடைய தனிப்பட்ட கருத்து என்று சொல்லிடுச்சு. அதே போல் செல்வி ஜெயலலிதா அவர்கள் மீதான வழக்கு தீர்ப்பு வந்தபோது பாரதிய ஜனதா இனிப்பு கொடுத்து கொண்டாடிச்சு, சந்தோஷப்பட்டாங்க பாராளுமன்றத்திலேயே. ஆனால் இவர் தான் வழக்கு போட்டவர்னு இப்போது திரு நித்யானந்தம் அவர்கள் இங்கே சொன்னார். அப்போ எனவே பாரதிய ஜனதாவினுடைய பிரதிநிதியாக இவர் பார்த்திருப்பார் என்று நான் கருதலை. அதுக்கான வாய்ப்புகள் கம்மி. திரு சுப்பிரமணிய சாமி கடந்த காலத்திலும் சோனியாவை இதே மாதிரி, லட்சுமி இவங்களை சரஸ்வதி, ஜெயலலிதாவை சரஸ்வதி, மாயாவதியை துர்கான்லாம் 99 சொல்லியிருக்காரு. பின்னால் ரொம்ப கேவலமாகவும் திட்டியிருக்காரு. எனவே அவருடைய அந்த கன்சிஸ்டன்சியில் ப்ராப்ளம் இருக்குது. பட் தமிழகத்தில் மூன்றாவது என்று சொல்வதை விட திமுக அதிமுகவுக்கு மாற்றாக பல்வேறு நிலைகளிலிருந்து பல பேரும் அணியமைப்பதற்கான முயற்சியை செய்து கொண்டு இருக்கிறார்கள். மார்க்சிஸ்ட் கட்சி இங்கே இருக்கக்கூடிய இடதுசாரி கட்சிகளோடும் இப்போது மனிதநேய மக்கள் கட்சி, விடுதலை சிறுத்தை, மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்றக் கழகம் இவர்களோடு சேர்ந்து சில இயக்கங்களை, மக்களுடைய பிரச்சனைகள் மீதான இயக்கங்களை நடத்தி கொண்டு இருக்கிறோம். இது ஒரு தேர்தல் அணியாக மாறும் என்று திரு வைகோ அவர்கள் கோயில்பட்டியிலே அறிவித்திருக்கிறார். அப்ப இதை இன்னும் வலுப்படுத்துவதற்கான முயற்சிகள் அந்த இடத்துல தான் வலுப்படுத்துக்கான முயற்சி நீங்க ஒரு புறம் செய்யும் போது, இப்ப சுப்பிரமணிய சாமி வெளியே வந்தார், செய்தியாளர்கள் கேட்டதுனால அவர் சொன்னார் அப்படின்னு ஒரு ஊடகவியலாளர் என்னால் எடுத்துக்க முடியல. ஒரு பல சமிக்கைகள் அவருடைய பேட்டியில் இன்னைக்கு வெளிவந்திருக்கும் போது இந்த முயற்சியில் ரொம்ப பேரலாவே இடதுசாரிகளோடு இடதுசாரிகளுக்கு ஒரு லைன்லையும் பாரதிய ஜனதா ஒரு லைன்லையும் தேமுதிகவை தன் வசம் எடுப்பதற்கான முயற்சியில் இறங்கி இருக்கிறார்கள் அப்படின்னு ஏன் எடுத்துக்கூடாது? இல்லை, கட்டாயமாக தேமுதிக கட்டாயமாக இந்த அணியில் மக்கள் பிரச்சனைகளுக்காக போராட முன்வந்தால், அடிப்படையில் இது மக்கள் பிரச்சனைகளுக்காக ஒரு 15 பாயிண்ட் பிரச்சனைகளை வைத்து முன்வைத்து போராடுவது என்று முடிவெடுத்திருக்கோம். இது தேர்தல் அணியாக மாற வேண்டும் என்று நினைக்கிறோம். அப்படி வருகிற போது இன்னும் பல கட்சிகளும் இதோடு சேர்ந்து மக்கள் பிரச்சனைகளுக்கு, இயக்கங்களுக்கு வர வேண்டும் என்பது எங்களுடைய விருப்பம். அதை வலுப்படுத்த வேண்டும் என்று நினைக்கிறோம். இது பாரதிய ஜனதாவும் கூட அத்தகைய ஒரு முயற்சியை அவங்க எடுக்கலாம். ஏற்கனவே அவர் என்டிஏல இருந்தான்னு சொன்னார். அது நீடிக்குதுன்னோ அல்லது அதில் இல்லை என்றோ ஒரு வெளிப்படையான பேச்சு இதுவரையிலும் இருந்து அவர்களிடமிருந்து வரவில்லை. எனவே தேமுதிக இதில் தமிழகத்தில் தன்னுடைய கட்சியினுடைய நலன் என்பதிலிருந்து அநேகமாக அவங்க யோசிப்பாங்க. இப்போ சமீப காலத்தில் இப்போ சில மத வெறி பேச்சுக்கள் முன்னுக்கு வந்திருக்கிற நிலைமையில் தேமுதிக நிச்சயமாக இந்த மாதிரியான சந்திப்புகளை கூட தவிர்த்திருக்கும் என்று தான் நான் நினச்சேன். உதாரணமாக நேற்றைக்கு தொக்காடியாக நீங்கள் 2 குழந்தைகளுக்கு மேல் முஸ்லீம்கள் பெற்றால் அவர்களை கிரிமினல் கேஸ் போடணும், அவங்களுக்கு ரேஷன் கார்டை கட் பண்ணணும், கல்லூரியில் பள்ளிகளில் இடம் கொடுக்கக்கூடாது என்றெல்லாம் சொல்லி இருக்கிற பின்னணியில் இது ஒரு தவறான சமிக்கையை கொடுக்கும். நிச்சயமாக தேமுதிக அந்த முயற்சிக்கு போகுமா என்று எனக்கு தெரியல. சரி, நான் மீண்டும் வரேன். திரு காசிநாத பாரதி, திராவிட முன்னேற்ற கழகம், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், இந்த இரு பெரும் கட்சிகளுக்கு மாற்று அப்படிங்கிற அந்த பேச்சு என்பது முன் எப்போதும் இல்லாத அளவுக்கு இந்த தேர்தலில் வந்திருக்கிறது. பல இடங்களில் பிரிஞ்சிருக்காங்க. பாட்டாளி மக்கள் கட்சி தனியாக முதலமைச்சர் வேட்பாளர் அறிவித்து எங்களோடு வருபவர்கள் கூட்டணி வைத்துக் கொள்கிறோம்னு அறிவிச்சிட்டாங்க. இடதுசாரிகள் தனியாக ஒரு இயக்கம், ஒரு கூட்டு இயக்கத்தை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். பாரதிய ஜனதா தனியாக கட்சிகளை இணைக்கும் முயற்சியில் இறங்கி இருக்கிறது. இதெல்லாம் அதிமுக ஒரு மிகப்பெரிய கட்சி, எளிதில் இந்த வெற்றியை 2016 நாங்கள் எடுப்போம் அப்படிங்கிற அந்த இமேஜை தகர்க்கக்கூடிய விஷயங்களாக ஆங்காங்கே தகர்த்து கொண்டு வருகிறது அப்படின்னு ஏன் எடுத்துக்கூடாது? அதாவது கனவு காணுங்கள் என்று சொல்லி ஏபிஜே அப்துல் கலாம் முன்னாள் குடியரசுத் தலைவர் சொல்லியிருக்கிறார். அந்த கனவை இன்றைக்கு சுப்பிரமணிய சுவாமி கண்டிருக்கிறார். அவர் இந்த அவமதிப்பு வழக்குக்காக நான் பார்த்தேன்னு சொல்கிறாரு. இவர் சட்ட நிபுணரா, அவர் சட்ட நிபுணரா, எதை ஆலோசிச்சாங்கிறது நமக்கு தெரியலை. ஆனால் தமிழகத்தினுடைய கள நிலவரம் யதார்த்தம் தெரியாமல் பூனை கண்ணை மூடிக்கொள்வதைப் போல அவர் கருத்து சொல்லியிருப்பாரோ என்று நான் கருதுகிறேன். ஏன்னா ஆர்கே நகர் இடைத்தேர்தல் நடைபெற்ற போது அங்கே ஒரு வேட்பாளரை நிறுத்துவதற்கு கூட யோக்கியதை இல்லாத இவர்களுடைய கூட்டு இயக்கம் இன்றைக்கு அந்த இயக்கத்திலிருந்து பாட்டாளி மக்கள் கட்சி தனியாகவே தங்களுக்கான ஒரு முதலமைச்சர் வேட்பாளரை அறிவித்து விட்டார்கள்.
அந்த கூட்டு இயக்கத்துல எத்தனை முதலமைச்சர் வேட்பாளர் இருப்பாருங்கிறத முதல்ல அவங்க, ஏன்னா அவங்க கூட்டணியில் இருந்தவர் தான் பாட்டாளி மக்கள் கட்சி. இன்னைக்கு அவங்க அன்புமணி ராமதாஸை முதலமைச்சர் வேட்பாளராக நீங்க வார்த்தை தெளிவா பயன்படுத்தா சரியா. கூட்டு இயக்கம் சொல்றீங்களா? பாரதிய கூட்டணி, பாரதிய ஜனதாவினுடைய கூட்டணியில இல்ல, கூட்டு இயக்கம் கிடையாது, கூட்டு இயக்கம் கிடையாது. கூட்டணியில இன்றைக்கு பாட்டாளி மக்கள் கட்சி தனியாக முதலமைச்சர் வேட்பாளர் அறிவித்து விட்டது. அவர்கள் அதிலிருந்து விலகி விட்டார்கள் என்ற அர்த்தம். இன்றைக்கு சென்ற இந்த ஆர்கே நகர் இடைத்தேர்தலில் நிற்பதற்காக தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் தேமுதிக அலுவலகத்திற்கு நடையாக நடந்து பார்த்தார். ஒரு வேட்பாளரை நிறுத்துகின்ற அளவிற்கு கூட தங்களிடம் சுயசக்தி இல்லாத ஒரு இயக்கம் இன்றைக்கு நாங்கள் மாற்று சக்தியாக வளர்ந்து விட்டோம் என்று சொல்வது வந்து, அதான் நான் முன்னே சொல்ல போல இடைத்தேர்தலுங்கிற ஒரு விஷயத்தை வச்சு நீங்க மதிப்பிடுறீங்க அப்படின்னா அது பொது தேர்தலுக்கு எந்த வகையிலும் இதுவரைக்கும் இடைத்தேர்தல் வெற்றி தோல்விகள் பொது தேர்தலில் சரியாக ரிஃப்ளெக்ட் ஆனதே கிடையாது. நீங்கள் ஒரு வாதத்தை வைத்தீர்கள். நீங்க அதை தாண்டி அதிமுகவிற்கு எதிராக மற்ற கட்சிகள் ஒருங்கிணைக்காத வாய்ப்புகளே இல்லைன்னு எதை வச்சு சொல்றேன். 2014 நாங்க பெற்ற வெற்றியை முதல்ல சொல்லி ஆகணும். ஏன்னா 39 பெற்ற வெற்றி எல்லாமே ரெக்கார்ட்ல இருக்கு. கேள்வி உங்களுக்கு எதிராக அணியே அமையாது. அந்த பதிலுக்கு தான் நான் வர்றேன். கனவு காண்றாங்க. அந்த பதிலுக்கு தான் வர்றேன். அது நீங்க சொல்ற மாதிரி அது ஒரு மிகப்பெரிய இயக்கமாக எங்களுக்கு எதிரானதாக இருக்கும்னு நினைச்சீங்கன்னா, திராவிட முன்னேற்ற கழகத்தோடு அவர்கள் இணைந்தால்தான் அது பெரிய வெற்றி. எங்களுக்கு எதிராக வந்தா கூட எங்களை வந்து அவங்களால வெற்றி பெற முடியாது. ஏன்னா நாங்க பெற்றிருக்கிற வாக்கு வங்கி அது மாதிரி 43.5% வாக்குகளை பெற்றிருக்கிறோம். மாபெரும் மக்கள் சக்தி இயக்கமாக இன்றைக்கு புரட்சி தலைவி அம்மா அவர்களுடைய நலத்திட்டங்கள் மக்களிடம் சென்றடைந்து கொண்டிருக்கின்ற இன்றைய சூழ்நிலையில அப்படி அவர்கள் கூட்டணி அமைத்தால் கூட இது பண்ண முடியாது. அதையும் தாண்டி பாட்டாளி மக்கள் கட்சியில் தனியா ஒரு முதலமைச்சர் திமுக கூட தான் சேரணும், திமுக உங்களோட தான் சேரணும். இல்ல அதாவது அந்த இடத்துல என்ன வாய்ப்பு இல்லைங்கிறத நான் சொல்ல வரேன்னா, திராவிட முன்னேற்ற கழகம் ஸ்ரீரங்கம் இடைத்தேர்தல் நடந்த போது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை தவிர மற்ற அனைத்து அரசியல் கட்சிகளுக்கும் கடிதம் எழுதினார் கருணாநிதி, எங்களோட கூட்டணி வைத்துக் கொள்ளுங்கள் என்று. ஒருவர் கூட சிந்துவார் இல்லை. அவர்கள் பக்கம் யாரும் வரவில்லை. இன்றைக்கு வந்து அவர்களுடைய கூட்டணியில இருந்த ஜவஹருல்லா இன்றைக்கு வெளியில் சென்று விட்டார். அடுத்ததாக பாத்தீங்கன்னா அவங்க கூட்டணியில இருந்து விடுதலை சிறுத்தைகள் விலகி சென்று விட்டது. இப்படிப்பட்ட கால சூழ்நிலையில அவங்க போட்டியா வர்றதுக்கான வாய்ப்பை உருவாகவில்லை. இன்னும் பாத்தீங்கன்னா இன்னும் 2G வழக்கு இப்போது நடந்து கொண்டிருக்கிறது. அடுத்து ஏர்செல் மேக்சிஸ் வழக்கு. இந்த 2 வழக்கிலும் தீர்ப்புகள் வந்து விட்டால் திராவிட முன்னேற்ற கழகத்தோடு யாருமே கூட்டணி அமைக்க வரமாட்டார்கள். அவருக்கான பதிலை நீங்க சொல்லுங்க. என்னோட கேள்வியோட சேர்த்து உங்க பதில சொல்லுங்க. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கூட்டணி அப்படிங்கிற பேச்சுவார்த்தை எந்த கட்டத்திலும் துவங்காமல் இருக்கிறார்கள். பொதுவாக பேசப்படுற சமிக்கை அவர்கள் கூட்டணியை அமைப்போதில்லை, சிறிய கட்சிகளை மட்டும் உள்ளடக்கிய ஒரு கூட்டணியாக இருக்கும், பெரிய கட்சியில் யாரையும் நோக்கி அதிமுக தனது பேச்சுவார்த்தை துவங்கல. ஆனா திராவிட முன்னேற்ற கழகத்தில் கூட்டணி என்பது ரொம்ப தேவையான ஒன்றாக இருக்கிறது அப்படின்னு சொல்றாங்க. அந்த தேவையை இது போன்ற மூன்றாவது அணி, மாற்று அணிங்கிற பேச்சுக்களும் பேச்சுவார்த்தைகளும் தகர்க்கிறதா? அதல்ல, நண்பர் சொன்னதையும் சேர்த்தே சொல்லி கொடுக்குறேன். ஏதோ இவர் தனியா இருக்கிறனால அதனால வந்துரும்ங்கிற கருத்து பிஜேபியோட கூட்டணி இல்லையா? பிஜேபியோட கூட்டணி வைத்து தானே அன்றைக்கு வாஜ்பாய் பிரதமராக இருக்கும்போது பல்வேறு கருத்துக்களை சொல்லி தன்னுடைய சொத்து குவிப்பு வழக்குகளை நீக்க வேண்டும் என்று சொல்லி திமுக ஆட்சியை கலைக்க சொல்வதற்கு கூட்டணி சேர்த்தாரா இல்லையா? அதே மாதிரி 2003 2004 திராவிட முன்னேற்ற கழகம் காங்கிரஸோட கூட்டணி காணுது. அந்த 2004 எம்பி தேர்தலில் ஒரு சீட்டு கூட 40க்கு 40 திமுக கூட்டணி வெற்றி பெற்றது. பிஜேபி கூட்டணி திராவிட முன்னேற்ற கழகம் போச்சா போலையான்னு சப்ஜெக்ட் இல்ல. என்னுடைய கேள்வி இல்ல, அந்த வரலாறு. என்னுடைய கேள்வி, கூட்டணிங்கிற தேவை என்பது அதிமுகவுக்கு இல்லை அப்படிங்கிற ஒரு தோற்றம் இன்றைக்கு களத்தில் இருக்கிறது. எந்த கட்சியும் அவர்களோடு பேசவும் தயாரா இல்லை, அதிமுகவும் எந்த கட்சியோட பேச தயாரா இல்லை. ஆனா திராவிட முன்னேற்ற கழகம் கூட்டணிங்கிற இடத்துல ரொம்ப சென்சிட்டிவாக இருக்கிறாங்க. கூட்டணி பற்றி பேசும்போது இல்ல கூட்டணி கட்சிகள் பற்றி பேசும்போது அந்த தலைமை ரொம்ப சென்சிட்டிவா ரியாக்ட் பண்ணுது. அப்படிங்கும் போது திமுகவுக்கு மாற்றாக ஒரு மூன்றாவது அணிங்கிற பேச்சு உங்களுடைய திட்டத்தில் ஒரு தகர்வை மூன்றாவது அணிங்கிறது அவர்களுடைய கருத்தா இருக்கலாம். மூன்றாவது அணிங்கிறது எதுவுமே தேர்தல் நெருங்கும் போது தலைமை எடுக்கிற முடிவுதான். ஒரு கட்சிக்கு வந்து கூட்டணி அமைக்கும் அந்த பாங்கு வருகிறது என்று சொன்னால் அந்த காலத்தை கருதிதான் வழியறிதல், காலமறிதல், அதோடு துணை அறிதல் இவை இருக்கணும். அது இருக்கும்போது அது கூட்டணிங்கிறது 170 இடங்கள்ல போட்டிடுவோம் டிகே சிலங்கவன் சொன்ன உடனே அடுத்த சில மணி நேரங்கள்ல இருந்து அறிக்கை வருதே. அப்படி எந்த விஷயம் தெளிவாகவே இன்னைக்கு அவர் தெளிவா அறிக்கை கொடுத்திருக்காரு. ஆனா கூட்டணி கட்சிகளை அது பாதித்திரும் அப்படின்ற அச்சம் இருக்குன்னு நம்ம எடுத்துக்க முடியாது. இல்ல ஒன்று நல்லா புரிந்துக்கணும். கூட்டணியே வேண்டாம் என்று சொல்வதற்கு திராவிட முன்னேற்ற கழகம் இருந்ததில்லை. அது நன்றாக தெரிந்து கொள்ள வேண்டும். ஆனால் அதே நேரத்தில் தேர்தல் இன்னும் வரவில்லை. தலைமை அந்த நேரத்தில் முடிவெடுக்கும். இன்றைக்கு வந்திருக்கிற அறிக்கை கூட அதுதான். அதை பற்றி தான் நீங்க நித்யானந்தன், அதாவது மூன்றாவது அணி அப்படின்னு சொல்லும் போது நீங்க ஆர்கனைசேஷன் லெவல்ல கட்சியினுடைய அமைப்பு ரீதியாக திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தும் கிளைகள் வரைக்கும் பரவி கிடக்கிற ஒரு வாய்ப்பு என்பது கடந்த காலங்களில் இன்றைக்கு வரைக்கும் ரொம்ப பலமாகவே இருக்கிறார்கள்.
அதன் மூலமாக அவர்கள் வெற்றியோ அல்லது வெற்றியை நெருங்கக்கூடிய ஒரு நிலையோ அடைவது ரொம்ப எளிதானது. ஆனால் பிற கட்சிகள் மாற்றுன்னு சொல்ற கட்சிகளுக்கு அந்த அளவுக்கு ஆர்கனைசேஷனல் ஸ்ட்ரென்த் இல்லை அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அந்த ஆர்கனைசேஷனல் ஸ்ட்ரென்த் இல்லைங்கிறத மறைத்து விட்டு கூட்டணிக்கு தான் வாய்ப்பு, மூன்றாவது அணிக்கு தான் வாய்ப்பு அப்படின்னு சுப்பிரமணிய சாமி சொல்றாரா, இல்ல வேற எதை எப்படி புரிஞ்சுக்கிறது? கூட்டணி முடிவை செயற்குழு தான் முடிவெடுக்கும் என்ற ஒரு கருத்தையும் அவர் சொல்லியிருக்கார். அதை நாம் மறந்து விடக்கூடாது. ஒன்று. ரெண்டாவது, அமைப்பு ரீதியான, அதாவது கீழே இறங்கி வேலை செய்யக்கூடிய அளவிற்கு தெரு அளவிற்கான அமைப்புகள் இல்லை என்று சொல்வது ஓரளவுக்கு ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருந்தாலும் கூட மக்களுடைய வெறுப்புணர்வு அதிகம் சம்பாதித்த ஆளுங்கட்சியினர் நிச்சயமாக மீண்டும் தேர்ந்தெடுக்கப்படுவார்கள் என்று சொல்வது சந்தேகம் இருக்கிறது. அதற்கு எடுத்துக்காட்டாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், டெல்லி மாநகரத்தில் ஷீலா தீக்ஷித் மிகப்பெரிய ஒரு முதலமைச்சர். அவரை பற்றி எளிதில் குறை சொல்லிவிட முடியாது. ஊழல் என்று சொன்னார்களே தவிர இன்னமும் அவர் மதிப்புக்கும் மரியாதைக்கும் உரியவராகத்தான் இருந்து கொண்டிருக்கிறார். அப்படிப்பட்ட ஷீலா தீக்ஷித்தினுடைய ஆட்சியை ஒரு சாதாரண அமைப்பே இல்லாத ஒரு இயக்கம் மக்கள் வெறுப்புணர்வு இருந்த காரணத்தினாலே மாற்றி அமைக்கப்பட்ட வரலாறை பார்த்தோம். 77 நாடு முழுவதுமே அமைப்பல்ல, கட்சியே கிடையாது, உதிரி கட்சிகள் எல்லாம் சேர்ந்து மிகப்பெரிய சாம்ராஜ்யமான காங்கிரஸை வீழ்த்தியதை பார்த்தோம். பல மாநிலங்களில் சுழியம் 0 அந்த அளவிலே காங்கிரஸ் பெற்றது. வட மாநிலங்களிலே இவற்றையெல்லாம் நான் ஏன் மேற்கோள் காட்டுகிறேன் என்று சொன்னால், மக்கள் நினைத்து விட்டால் இன்றைக்கு ஒரு கட்சி ஆட்சி 30 ஆண்டுகளுக்கு பிறகு வரும் என்று யாராவது எதிர்பார்க்க முடியுமா? ஆன்டி இன்கம்பன்சி, மக்களுடைய அதிருப்தியை அறுவடை செய்வதற்கான பலம் போதும், ஆர்கனைசேஷனல் ஸ்ட்ரென்த் தேவையில்லை அப்படின்னு நித்யானந்தன் சொல்றாரு. இல்ல தேவையில்லை நான் சொல்லல. அதை விட இது ரொம்ப எளிதாக வெற்றியை தரும்ன்றாரு. அந்த அதிருப்திங்கிற பாயிண்ட்டை நீங்க எப்படி பாக்குறீங்க? அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு இவங்க சொல்றது போல எந்த அதிருப்தியும் கிடையாது. தற்போது கூட லயோலா கல்லூரி எடுத்த கருத்து கணிப்புல, ராஜநாயகம் அவர்கள் நடத்திய கருத்து கணிப்புல கூட புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் முதலமைச்சராக ஆவதற்கு தான் தமிழகத்தில் அதிகமான வாக்குகள் கிடைத்திருக்கிறது. அதனால இவங்க அப்படி ஒரு கனவு காண்றாங்க போல இருக்கு. ஷீலா தீட்சித்துக்கு அங்க நடந்துச்சு, அங்க காமன்வெல்த் விளையாட்டு போட்டியிலிருந்து எவ்வளவு அங்க பிரச்சனைகள் நடந்ததுங்கிறது வேற. இங்க தமிழகத்துல இன்றைக்கு அடிமட்ட மக்களை ஒவ்வொரு கிராமத்துல இன்னும் பாத்தீங்கன்னா, திராவிட முன்னேற்ற கழகம் எங்களுக்கு சென்னையில எங்களுடைய கோட்டைன்னு ஒரு காலத்துல சொல்லிக்கிட்டு இருந்த அவங்க கூட சென்ற சட்டமன்ற தேர்தலையே ஸ்டாலினை குளத்தூர்ல தான் போய் நின்னாரு. கருணாநிதி திருவாரூருக்கு துரத்தப்பட்டார். அதனால அவங்களுக்கு ஒரு பலம் இல்லாத, எதிர்கட்சியாக இருக்கக்கூடியவர்களே பலம் இல்லாம இவர்கள் சொல்லுகின்ற வாதம் என்னன்னா, ஆர்கே நகர் தொகுதியில உங்களால வேட்பாளர் இல்ல, நான் கருத்தை சொல்லிடுறேன், அப்புறம் நீங்க மாற்று கருத்தை பதிவு வச்சேன். நான் என்னுடைய கருத்தை பதிவு வச்சேன். நாட்டுப்புறங்களில் வாக்கு இருக்கிறது நீங்க தொடர்ந்து பேசலாம். இவங்க அப்படி மூன்றாவது அணி இவங்க சொல்றது, அவங்களே சொல்றாங்க மூன்றாவது அணின்னு. அது மூன்றாவது இடத்துக்கு போறதுக்கான அணிங்கிறது அவங்களுடைய கருத்து. அர்க்கநகர்ல அவங்களால வேட்பாளரே நிறுத்த முடியல. அப்ப ரெண்டாவது யாருக்கு? இல்ல, வேட்பாளரே நிறுத்த முடியல. திமுக கொடுத்துருங்களேன், வேட்பாளரே நிறுத்த முடியல. இன்னும் சொல்ல போனால், ஸ்ரீரங்கம் இடைத்தேர்தல்ல இவங்க பெற்ற வாக்குகள் 1500. அங்க இருக்கிற பாரதிய ஜனதா கட்சியினுடைய உறுப்பினர்கள் எண்ணிக்கை 5000. அப்போ உறுப்பினர்களை 3500 பேர் போடல இவங்களுடைய கட்சிக்கு. அப்படிப்பட்ட சூழ்நிலையில இவங்களுடைய கள நிலவரம், இவங்களுக்கு அடிப்படை அமைப்பு இல்லாத இந்த ஒரு இயக்கம் மூன்றாவது அணி என்றாலே இது வெறும் காசிநாத பாரதியோட வாய்ஸா இல்ல. இங்க வரக்கூடிய விஷயமே என்னன்னா, திமுக அதிமுக அடுத்தபடியாக ஒரு மூன்றாவது அணி அப்படின்னு தான் அந்த புரிதலே இங்கு ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. எப்படி வேணாலும் வச்சுக்கலாம். அது எந்த இடத்திலிருந்து வருகிறது? வாக்கு வங்கி அடிப்படையில் வருகிறதா, இல்ல கடந்த கால வெற்றி தோல்விகளை அடிப்படையாக கொண்டு வருதா? இல்ல, அதாவது உண்மை அதுதான். நீங்க தமிழகத்தை பொறுத்தளவில் அதிமுக திமுக இரண்டும் பெரிய கட்சிகள். அதில் அதிமுக முதன்மையாக இருக்கக்கூடிய கட்சி. இதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை. இது ஸ்தாபன லெவலில் இருக்குது. ஆனால் இதே கட்சிகள் கடந்த காலத்தில் சில நேரங்களில் சட்டமன்றத்திற்குள் 4 பேருக்கு மேலே போக முடியாத நிலைமை, ஒரே ஒருத்தர் மட்டும் அனுப்பி வைக்கிற நிலைமை என்பதும் இருந்திருக்கிறது. ஒரு அடிப்படையில் இந்த பிரச்சனைகள்லாம் முன்னுக்கு வரும்போது, இப்போ நண்பர் காசிநாத பாரதி ரொம்ப நீங்கள்லாம் கனவு கண்டுக்கங்க, அவங்க கனவு கண்டுக்கிட்டுலாம் சொன்னார். எனக்கு என்னென்னா, கடந்த காலத்தில் இவ்வளவு இந்த முறை மிக மோசமாக அதிமுக அம்பலமாகி இருக்கிறது. என்னை பொறுத்தளவில் நீங்கள் போன தேர்தலுக்கு முந்தின தேர்தலில் இப்படி நிலைமை இருந்ததில்லை. ஆனால் அடுத்த தேர்தலில் அவங்க ஜெயிக்கலை. இதுவரையிலும் எம்ஜிஆர் அவர்கள் இறந்ததற்கு பின்னர் ஒரு முறை வெற்றி பெற்ற அதிமுக அடுத்த தடவை மிக மோசமான தோல்விகளைத்தான் சந்தித்து வந்திருக்கிறது. திராவிட முன்னேற்ற கழகமோ அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமோ தொடர்ச்சியான வெற்றிகளை பெறவில்லை அப்படின்னு. அப்போ அதில் இன்னொரு சைடு, திமுக தோற்றால் அதிமுக ஜெயிக்கிறது, அதிமுக தோற்றால் திமுக ஜெயிக்கிறது. அதே நிலைமை 2016 ஏன் வராது? இல்லை, இந்த மாற்றங்களே வராமல் இருந்திருந்தால் அதிமுகவே ஆட்சிக்கு வந்திருக்க முடியாது, திமுகவே ஆட்சிக்கு வந்திருக்க முடியாது. நீங்கள் சுப்பிரமணிய சாமியினுடைய அவருடைய கிரெடென்ஷியலை நீங்கள் கொஸ்டின் பண்ணலாம்.
ஆனா அதிமுக நான் ஊழலுக்கு அப்பாற்பட்ட கட்சின்னு சொல்ல முடியுமா? செல்வ கணபதி உள்ள இருக்காரு. அவர் அதிமுகவில் இருந்தபோது ஊழல் செஞ்சதுக்காக வந்தார். அப்புறம் திமுக அதை ஏற்றுக்குச்சு. பிறகு திமுகவில் இருந்தபோது அந்த வழக்கு, அதிமுகவில் இருந்தபோது இருந்த வழக்குக்காக தண்டிக்கப்பட்டார். அக்ரி கிருஷ்ணமூர்த்தி தான் தற்கொலைக்கு தூண்டினார் என்று இன்றைக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய போலீஸே அவர் மீது குற்றச்சாட்டு வைக்கிற நிலைமைக்கு இருக்கு. அந்த கட்சியினுடைய தலைவர், முதலமைச்சராக இருந்தவர் தண்டிக்கப்பட்டு இருக்கிறார் என்கிற நிலைமை இருக்கு. இவ்வளவும் சேர்ந்து அது ஓகே, அப்பீல்ல இருக்கு. இப்போதைக்கு விடுதலை அவரது அப்பீல், தற்காலிகமாக அவர் விடுதலை செய்யப்பட்டு இருக்கிறார் என்கிற நிலைமை இருக்கிறது. அப்போ இது எதிர்காலத்தில் எது வேண்டாலும் இருக்கலாம். எனவே ஊழல் கட்சி என்பதில் திமுக அதிமுக இரண்டிற்கும் நிச்சயமாக மாற்று. என்னோட கேள்வி உங்களுக்கு தான், சுப்பிரமணிய சாமி சொல்ற ஒரு விஷயம் என்னன்னா, ஊழல் என்கிற அடிப்படையில் இந்த இரு கட்சிகளுக்கும் வித்தியாசம் இல்லை, அதிமுகவுக்கும் திமுகவும் ரெண்டு கட்சிகளையும் ஊழல் வழக்குகளை தன் மீது கொண்டிருக்கின்றன அப்படின்னு அவர் சொல்றாரு. இந்த மாற்று அப்படிங்கிறதுல திமுக அதிமுகவுக்கு மாற்று அப்படின்ற முழக்கம் சற்று தீவிரமாக மாறி இருப்பதன் காரணம் இந்த ஊழல் குற்றச்சாட்டுகள் தான். மக்களிடம் கொண்டு செல்வதற்கான ஒரு கருப்பொருளாக, ஒரு தேர்தல் அஜெண்டாவாக இதை இந்த கட்சிகள் பயன்படுத்துகின்றன. அது வெவ்வேறு இதா இருக்கலாம், கட்சிகள் பயன்படுத்துகின்ற போது அந்த ஊழல் குற்றச்சாட்டுகள் உங்களை சிறிதளவும் பலவீனமே படுத்தவில்லை அப்படின்னு சொல்ல முடியுமா? முதல்ல எதிர்ப்பாளை பற்றி தோழர் கனகராஜ் அவர்கள் சொன்னாங்க. அதை நான் முதல்ல அந்த கருத்தை இது பண்ண விரும்புகிறேன். 2011 புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் ஆட்சிக்கு வந்தார்கள். 2014 தான் பாராளுமன்ற தேர்தல் நடந்தது. அந்த 3 ஆண்டுகளில் எதிர்ப்பாளே அப்ப இல்லையா? அந்த எதிர்ப்பாளையெல்லாம் தாண்டி எங்களுடைய மக்கள் செல்வாக்கு, மக்களுக்கு நாங்கள் செய்த நலத்திட்டங்கள் எங்களுக்கு உதவின. அதன் மூலமாக 43.5% வாக்குகளை பெற்றோம். பிரதான எதிர்க்கட்சி என்று சொல்லிக் இருக்கின்ற திமுக அன்றைக்கு 21% தான் வாக்கு பெற்றது. நாங்க பெற்ற வெற்றி, பாராளுமன்றத்தில் பெற்ற வெற்றி, சட்டமன்ற தேர்தல் அடிப்படையில் பாத்தீங்கன்னா 217 தொகுதிகளில் வெற்றி பெற்றது. கடந்த காலத்துல நீங்க சொல்ற கணக்கெடுப்பு வந்து எம்ஜிஆரே பெறாத வெற்றி, பெறாத வெற்றி தான் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் பெற்ற வெற்றி. நீங்க சொல்றது என்ன? இல்ல, 2011 தொடங்குனது, 2014 பாராளுமன்ற தேர்தல். அப்ப எதிர்ப்பாளை அன்றைக்கு இல்லாமல் இருந்தது, அன்றைக்கு இல்லாம தான் இருந்துச்சு. அதனால நீங்க அந்த எதிர்ப்பாளைங்கிற கேள்வி என்னன்னா, 2014 எதிர்ப்பாளை இல்லை அப்படிங்கறதுனாலயே 2016 இருக்காதுன்னு சொல்றீங்கன்னா எந்த அடிப்படையில சொல்றீங்க? மக்கள் நல திட்டங்கள் தான். நாங்க செஞ்ச மக்கள் நல திட்டங்களை தான் சொல்றோம். இன்னும் ஒரு படி மேல போய் சொல்லணும்னா, 2005 வரை திராவிட முன்னேற்ற கழகமும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும் சமபலத்தோடு இருந்தது. ஆனால் ஈழ பிரச்சனையிலும் 2G வழக்கிலும் அதற்கு பிறகு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வாக்கு வங்கி இறங்க ஆரம்பித்தது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் 2011 ஆட்சி அமைத்ததுக்கு பிறகு அவர்கள் உருவாக்கிய மக்கள் நல திட்டங்கள், அம்மா உணவகத்திலிருந்து ஆரம்பித்து மக்களுக்கு இலவச மடிக்கணினி திட்டங்கள் இருந்து பல்வேறு நலத்திட்டங்கள், கருத்தை பதிவு வச்சாங்க. ஊழல்ங்கிற அம்சத்தை இந்த நலத்திட்டங்கள் ஓவர் கம் பண்ணிரும் சொல்லல. இந்த நலத்திட்டங்களின் மூலமாக மக்கள் செல்வாக்க நாங்க அதிகமாக வளர்த்திருக்கிறோம். முன்னேற்ற கழகத்தோட அடுத்ததாக இவர்கள் சொல்கின்ற வழக்குங்கிறது இவர்கள் சொல்ற வழக்குங்கிறது நீங்க ஊழல் வழக்கிலே சொத்து குவிப்பு வழக்க கொண்டு வர முடியாது. புரட்சி தலைவி அம்மா அவர்கள் மீது வருமானத்துக்கு அதிகமாக சொத்து சேர்த்து சொல்றது கன்சர்ன் டிபார்ட்மெண்ட்ல கிடையாது. இப்ப லல்லு பிரசாத் யாதவ் மேல கொண்டு வந்ததுங்கிறது கால்நடை தீவனத்துல நடந்த ஊழல். அப்படியெல்லாம் நீங்க சொல்ல முடியாது. வருமானத்துக்கு அதிகமாக சொத்துங்கிறது யார் மேல வேணாலும் தொடுக்கலாம். இன்னைக்கு கனகராஜ் அண்ணன் போய் பாத்தீங்கன்னா கூட அவரும் கூட வருமானத்துக்கு அதிகமாக ஒரு 1000 ரூபாயா 5000 ரூபாயா சொத்து மதிப்பு வச்சிருக்கதான் செய்வார். ஏன்னா யாரும் மிகச்சரியாக கணக்கு காட்டவும் முடியாது. பொதுவாக இருக்கிற ஊழல் வழக்கில் அதை சேர்க்க முடியாது. அடுத்து அவருடைய கேள்வி இன்னொரு டிபேட் கேள்விக்கு நீங்க பதில் சொல்ல சரியா இருக்கும். 2014 தேர்தலுக்கு முன்னதாக செல்வி ஜெயலலிதா நீதிமன்றத்தால் தண்டிக்கப்படவில்லை. அதற்கு பின்புதான் தண்டிக்கப்பட்டிருக்கிறார். ஊழல் என்பது முன்னுக்கு வந்திருக்கிறது. எனவே இந்த முறை ஏற்கனவே இருந்த வருமானத்துக்கு அதிகமாக சொத்துங்கிறது அது வேற மாதிரி சோதிக்கப்பட்ட வழக்கு. மீண்டும் வரேன். பொதுவாக கூட்டணிகளை அமைப்பது இல்ல கூட்டணி கட்சிகளை அரவணைப்பது அப்படிங்கிற ஆஸ்பெக்ட்ல திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு ஒரு தனி பலமும் இருந்திருக்கிறது. கடந்த காலங்களில் சிறப்பான கூட்டணி அமைத்தார்கள் என்றெல்லாம் அவர்கள் பாராட்டப்பட்டிருக்கிறார்கள். ஆனால் இந்த முறை கூட்டணிக்காக திராவிட முன்னேற்ற கழகம் சிரமப்படுவதாகவே ஆங்காங்க செய்திகள் வருகிறது. அந்த சிரமத்தை ஏற்படுத்தியது உங்கள் மீது இருக்கக்கூடிய 2G, ஏர்செல் மேக்ஸ் போன்ற ஊழல் குற்றச்சாட்டுகள் தான் அப்படின்னு சொன்னா நீங்க உங்களோட பதில் என்ன? ஊழல் குற்றச்சாட்டு என்று சொல்வது
அது வந்து எல்லா கட்சிகளின் மேலும் சொல்லப்படுகிற ஒன்றுதான். அதாவது நீதிமன்றத்தில் சந்தித்துக் கொண்டு இருக்கிறது தான். அதற்காக பல்வேறு விளக்கங்கள் கொடுக்கப்பட்டிருக்கின்றன. அதற்காக சந்தித்துக் கொண்டு இருக்கிறார். இன்னும் தீர்ப்பு வரவில்லை. அது ஒரு பக்கம். ஊழல் குற்றச்சாட்டு என்று சொன்னால் இப்பொழுது நான் கேட்கிறேன், ஏற்கனவே ஜெயலலிதா மேல் ஊழல் குற்றச்சாட்டு அது இருக்கிறது, மேல்முறையீடு இருக்கிறது. விடுதலை பெற்றாச்சு. இன்னைக்கு விடுதலை பெற்றாச்சு. மேல்முறையீடு பத்தி அந்த பேசாதீங்க. தீர்ப்பு எப்படி? இல்ல, நீங்க உங்கள் ஸ்டே வாங்கிருக்கீங்களா? இல்ல மேல்முறையீடு வழக்கே பேச முடியாது. மேல்முறையீடு வழக்கு ஸ்டே வாங்கிருந்தீங்களா? அத பத்தி பேச முடியும். ஸ்டே கிடையாது. அப்புறம் எப்படி பேசுறீங்க? ஜட்ஜி சந்திப்புக்கு பிறகு எப்படி வந்து வருமான இல்ல உங்கள் மீது தொடுக்கப்பட்ட கேள்விக்கு பதிலா சொல்லுங்க. அதை விட்டுட்டு ஏன் வர்றீங்க? சரி, அப்ப மோசடி வழக்கு ஒத்துக்கொண்டாரா இல்லையா? மோசடி, அதாவது வருமான வரியை செலுத்திருக்கிறார் என்று சொன்னால் அந்த மோசடி வழக்கை உங்கள் மீது இருக்கிற ஊழல் குற்றச்சாட்டுகள் கூட்டணி அமைப்பதில் உங்களுக்கு சிக்கலை ஏற்படுத்தியிருக்கிறதா? உங்களை நோக்கி கட்சிகள் வரும்போது அவர்களை தடுக்கக்கூடிய ஒரு தடுப்பணையாக இந்த ஊழல் குற்றச்சாட்டு இருக்கிறதா? நான் ஒன்று சொல்லட்டுமா? இதே ஊழல் குற்றச்சாட்டு இருக்கும்போது கூட்டணி சேரவில்லையா? 2009 கூட்டணி சேரவில்லையா? குற்றச்சாட்டுகள் அதுக்கு பிறகு வரும்போது இதே ராமதாஸ் ஐயா சேரலையா? இது காரணம் இல்ல. ஊழல் குற்றச்சாட்டு என்று சொன்னால் கேரளாவில் இருக்கக்கூடிய கம்யூனிஸ்டுக்கு அது இருக்கிறது, அங்க மேலே இருக்கக்கூடிய திரிபுராவில் இந்த குற்றச்சாட்டு இருக்கிறது, எல்லாம் சொல்லலாம். இன்று சொன்ன சுப்பிரமணிய சாமி நான் சொல்லுகிறேன், ஏன் இந்த ஜெயலலிதா மேல் மற்றவர் மேலாம் எங்க மேல எல்லாம் வழக்கு போட்டிருக்கேன் சொல்றாரு. அந்த சுப்பிரமணிய சாமி ஊழல் கட்சி என்று சொல்றாரு. ஏன் சுஷ்மா இது போட வேண்டியான? லலித் மோடி உறவு இருக்கிறது போட வேண்டியான? யாபம் ஊழல்ல சிவராஜ் அவருடைய கட்சியை சேர்ந்தவர் இல்ல. அவர் சுப்பிரமணிய சாமியினுடைய தார்மீக இல்ல அது ஊழல் கட்சி இல்லையா? இது செஞ்ச ஊழல் இல்லையா? உங்களுக்கான பதில் தான் கேட்கிறேன். ரெட்டி சகோதரர்கள் இருக்கிறாங்களா இல்லையா? அடுத்து எடியூரப்பா இருக்காரா இல்லையா? கர்நாடகத்துல பல பேர் உள்ள போயிருக்காங்க. இப்ப வந்து அவருடைய பாவன்ற கோலம் சுரேஷ் கால்வாக்கு உள்ள இருக்காரு. உங்களோட இதுக்கு அவர் பதில் கேட்கிறேன். ஏன்னா ஊழல் கட்சிங்கிறதுனால வந்து நாங்க திமுக வந்து இருக்கிறனால நாங்க 3வது அணி அனுப்போங்கிறது சொல்றதை வச்சு நான் சொல்லி ஆகணும். காரணம் என்னன்னா, இவர் இப்படி சொல்ற சுப்பிரமணிய சாமி இவர்கள் மேலாம் ஊழல் குற்றச்சாட்டு இருக்கிறது, பலர் உள்ளே போயிருக்காங்க பாரதிய ஜனதா கட்சி. சுப்பிரமணிய சாமியினுடைய தார்மீகத்தை அவர் கேள்வி கேட்கிறார். பாரதிய ஜனதா கட்சி மேலும் ஊழல் குற்றச்சாட்டு இருக்கு, எந்த அடிப்படையில் அவர் திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீது குற்றச்சாட்டை முன்வைக்கிறார் அப்படின்னு கேட்கிறார். உங்களுடைய பதில் என்ன? குறுக்கீடு இல்லாம நம்ம சொல்ல விரும்புறேன். சுப்பிரமணிய சுவாமி ஊழல் என்கின்ற காரணத்தினாலே திமுக அதிமுகவோடு நாங்கள் கூட்டணி அமைக்கவில்லை என்று சொல்வதோடு நிறுத்தாமல், மக்கள் ஊழலை எதிர்க்க துணிந்து விட்டார்கள், இந்த 2 கட்சியை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என்று மக்கள் அப்படி இருக்கிறார்கள் என்றுதான் சொல்லியிருக்காங்க. தெளிவா நம்ம பார்க்கணும். 2வது, ஜெயலலிதா அம்மையார் மேல்முறையீட்டில் இன்றைக்கு குற்றவாளியாகத்தான் தென்படுகிறார். விடுதலை ஆகியிருந்தாலும் கூட நீங்க பதில் சொல்லுங்க, உங்களுக்கு வாய்ப்பு இருக்கிறது. இருந்தாலும் கூட ஊழல் வழக்கில் அல்ல என்று அவர் சொல்வது, ஒரு வழக்கறிஞராக இருந்து சொல்வது ஏற்றுக்கொள்ள முடியாது. ஊழல் எதிர்ப்பு சட்டத்திலே தான் அவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். அந்த சட்டத்திலே தான் அவர் மீது வழக்கு தொடுக்கப்பட்டது. ஜோடிக்கப்பட்ட வழக்குங்கிறோம். வாங்க பேசுவோம். எப்பொழுது இவர்கள் மேல்முறையீட்டில் இருந்தாலும் கூட ஜெயலலிதா ஊழல் என்று நாம் சொல்வதை சந்தோஷமாக ஏற்றுக்கொள்கிறோமோ, அப்படி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அமைச்சர்களாக இருந்தவர்கள் கூட மேல்முறையீடில் இருக்கிறார்கள் என்பதற்காக நிரபராதிகள் ஆகிவிட முடியாது. அந்த கட்சியிலும் ஊழல் குற்றச்சாட்டுக்கு உட்பட்டவர்கள் தான். அதனால் தான் மைய அரசு தோல்வி அடைந்தது என்ற ஒரு வாதத்தை தான் முதலில் கட்சியினுடைய தலைவர் பங்கார் லட்சுமணன் ஊழல் செய்தாரே. பங்கார் லட்சுமணன் காலத்துக்கு போக வேண்டாம். மராட்டியத்தில் ஊழல் செய்திருக்காங்க. உங்க பதிலோட தான் எனக்கு இலக்கு கேள்வி வர. மதியழகன் அமைச்சராக இருந்தால் நீங்கள் வீடு வாங்கி விட்டீர்கள் என்று குற்றச்சாட்டு வந்திருக்கிறது என்று அண்ணா கேட்டபோது நான் மட்டும் வாங்கினேன், அவரும் வாங்கியிருக்கா, இவரும் அதுபோல இருக்கிறது இவருடைய பதில். சரி, என்னுடைய கேள்வி என்னுடைய கேள்வி ஒரே நிமிஷம். சுப்பிரமணிய சாமிய பல கட்டங்கள் ஏற்கனவே ஒரு கனகராஜ் இடைவெளிக்கு முன்பு பேசின மாதிரி பல இடங்கள்ல பாரதிய ஜனதா கட்சி டிசோன் பண்ணி இருக்கிறது. இது எங்களுடைய கருத்து அல்ல, தனிப்பட்ட கருத்து அப்படின்னு. ஒரே நிமிஷம் நான் முடிச்சிடறேன், என்னோட கேள்வி முடிக்கிறேன். ஒரே நிமிஷம். டிசோன் பண்ணிருக்கும் போது
ஒரு புறம் பிரதமர் மோடி தொடங்கி பல முக்கிய அமைச்சர்கள் சென்று அதிமுக பொதுச்செயலாளர் ஜெயலலிதாவை சந்திக்கிறாங்க. இங்க இருக்கக்கூடிய மத்திய அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் அவருடைய ஒவ்வொரு செயலுக்கும் வரவேற்பு தெரிவிக்கிறார், அவரை பாராட்டுகிறார், எல்லாம் செய்யறார். மறுபுறத்தில் தமிழிசை சவுந்தரராஜன் மாநில அரசுக்கு எதிராக குற்றச்சாட்டுகளை முன்வைக்கிறாங்க. சுப்பிரமணிய சாமி இன்னைக்கு போயிட்டு வந்து அதிமுகவிற்கு வாய்ப்பு இல்லைன்னு சொல்றாரு. இந்த செயல்பாடுகளை ஒரு வட்டத்துக்குள் வைத்து மக்கள் எப்படி புரிஞ்சுக்கிறது? நல்ல மரபு வேண்டும். ஒருவர் நன்மை செய்தால் அதை பாராட்ட வேண்டும், தீமை என்றால் அதை விமர்சிக்க வேண்டும். அந்த மரபை நாம் கடைபிடித்து வருகிறோம். தமிழிசை சவுந்தரராஜன் இன்றைக்கு பத்திரிகையாளர் சந்தித்திருக்கார். தேர்தலுக்கு இன்னும் அதிகமான காலம் இருக்கிறது. இன்னும் கூட்டணி பற்றி முடிவு செய்ய முடியாது. செயற்குழு கூடிதான் முடிவு செய்யும். திமுக அதிமுக சம அளவிலே இடைவெளியிலே நாங்கள் இருக்கிறோம். இரண்டும் இல்லாத மூன்றாவது அணி சக்தி வாய்ந்த அணியாக நாங்கள் போட்டியிடுவோம். மூன்றாவதாக மக்கள் மாற்றத்தை வேண்டுகிறார்கள். இந்த மூன்றைத்தான் அவர் தெளிவாக எடுத்து சொல்லிட்டார். இந்த மூன்று தான் சுப்பிரமணிய சுவாமி அவர்கள் சொல்லியிருக்கார். இங்கே எங்கே கருத்து வேறுபாடு, தனி கருத்து இருக்கிறது? கட்சி தலைவர் என்ன சொல்லியிருக்கிறாரோ வேறு இடத்துல சுப்பிரமணிய சுவாமி அதையே தான் இதே தமிழிசை சவுந்தரராஜன் என்ன சொல்றாங்க? பொறுத்தவரையிலே சுப்பிரமணிய சுவாமி தன்னுடைய சொந்த கருத்தாக அல்லது கட்சியினுடைய கருத்தாக கட்சி தலைவர் கட்சியினுடைய தலைவர். எனவே தெளிவாக இருக்கிறது. ஒரு சுப்பிரமணிய சாமி அவர்கள் சொன்ன கருத்து ஒரு கருத்து இருக்கிறது. அந்த கருத்துக்கு என்ன சொன்னார் தெரியுமா? 2 மாதத்துக்கு முன்னால் ஜெட்டி சந்திப்பை பற்றி சொல்லும் போது விமர்சனம் செய்தார். அப்பொழுது சொன்னார் அது அவருடைய தனிப்பட்ட கருத்து. வரலாறுக்குள்ள போக வேண்டாம். ஒரே நிமிஷம். கனகராஜ், ஒரு விஷயம் என்னன்னா, இவர் ஒரு நல்ல மரபை பற்றி பேசினார். அந்த மரபு கட்டாயமாக கடைபிடிக்கப்பட வேண்டும் என்பதில் எந்த சந்தேகம். குற்றச்சாட்டு சொன்னவரை விலகி கொண்டார். ஒரே நிமிஷம். ஆனா என்ன பிரச்சனைனா, ஜெயலலிதா அவர்கள் தீர்ப்பின் மீது தடை வந்த உடனேயே ஸ்வீட்டு கொடுத்து பாராளுமன்றத்திற்குள் கொண்டாடுவது இந்த நல்ல மரபோட சேர்ந்ததா? அதனாலதான் நம்ம சிக்னல் நடந்தாலும் சுட்டி காட்ட வேண்டும் என்ற ஒரு வார்த்தை சொல்லி இருக்கிறேன். ஆமா, அப்போ நீங்க ரவிசங்கர் பிரசாத் ஒரு பக்கம் நீங்க ஜெயலலிதா அவர்களை விமர்சிப்பீர்கள், இன்னொரு பக்கம் ரவிசங்கர் பிரசாத் விடுதலை ஆயிட்டாருன்னு ஸ்வீட் கொடுத்து கொண்டாடுவாங்க. கனகராஜ், ஊழல் தான் திராவிட முன்னேற்ற கழகம், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய அடுத்த கட்ட தேர்தல் எதிர்காலத்தை தீர்மானிக்க போகிறது அப்படின்னு நீங்க சொல்லும்போது, உங்க கட்சி மாநாடுகள்ல இனி இந்த இரு கட்சிகளோட கூட்டணி இல்லை மாநில அளவில் அப்படின்ற முடிவு எடுத்த பிறகு உங்களுடைய எதிர்காலம் சம்பந்தப்பட்டதாகவும் இந்த இரு கட்சிகளோட மற்ற கட்சிகள் போயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இந்த ஊழல் போன்ற விஷயங்களை சற்று பெரிதாகவே நீங்க பிரச்சாரம் பண்றீங்க அப்படின்ற ஒரு விமர்சனத்துக்கு மேல வைத்தா உங்க பதில் என்ன? இல்ல, நாங்க ஊழலை மட்டும் சொல்லல, அதெல்லாம் பிரச்சனை. தமிழ்நாட்டில் இந்த நவீன தாராளமய கொள்கைகள் அமுல்படுத்தப்பட்ட பிறகு இந்த 2 கட்சிகளும் அதில் எதையுமே எதிர்க்கலை. அது இன்சூரன்ஸை தனியார் மயமாக்குறது, அல்லது நீங்கள் பொதுத்துறைகளை காவு கொடுக்கறது, நோக்கியா மாதிரியான இடங்களில் மூடப்பட்டால் அதை பற்றி கண்டுகொள்ளாமல் இருப்பது, அதை விட ரொம்ப முக்கியமாக சமூக பிரச்சனைகளில் எந்த விதமான ரியாக்ஷனும் இல்லாமல் இருக்கிறது. ஒரு ஊரில் 7 வீடு எரிஞ்சு போச்சுன்னு சொன்னால் அதை பற்றி இந்த 2 கட்சியும் பேசாதுங்க, வாய் திறக்காதுங்க. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? நீங்கள் சேஷசமுத்திரத்தில் தலித்துகள் வீடு எரிஞ்சால் 2 பேரும் பேச மாட்டாங்க. இது 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 சமூகத்து ஒரு சமூக ஒடுக்குமுறைக்கு எதிரான ஒரு கோபம் வர வேண்டாமா? அதே போல அதிமுக அரசு வழக்கு போட்டிருக்கா, நடவடிக்கை எடுத்திருக்கா, காவல்துறை வேலை செய்திருக்கிறதா இல்லையா? ஒரு நிமிஷம். எப்படி நீங்க சொல்றீங்க தமிழகத்தில் எதுவுமே செய்யல அப்படிங்கிற மாதிரி கட்சி என்கிற அடிப்படையில் திராவிட அடிப்படையில் எப்படி ஆளுங்கட்சியாக இருக்கிற அவங்கள வேணா குற்றச்சாட்டு சொல்லலாம், ஆளுங்கட்சியா இருக்கிற நாங்க எப்படி கருத்து சொல்ல முடியும்? நீங்க பல நேரங்கள் இல்ல நீங்க எப்படி எதிர்பார்க்கறீங்க? அதாவது எதுலயுமே செய்யலங்கிற நெய்வேலி சுரங்கத்துல 5% பங்குகளை விற்க போகிறோம் தனியாருக்குன்னு சொன்ன போது அதை நாங்க 500 கோடி ரூபாய் கொடுத்து வாங்கியது புரட்சி தலைவர் அம்மாவுடைய எதிர்காலம். இல்ல 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 நீங்க சொல்றீங்க, நீங்க எதுவுமே செய்யலங்கிற கருத்தை நீங்க எப்படி சொல்ல முடியும்? நீங்க நோக்கியா விஷயத்துல என்ன பண்ணீங்க? நோக்கியா விஷயத்துல இந்த திறக்க போறோம் இந்த வர்த்தக இது அந்நிய முதலீடு இது நடந்துட்டு இருக்கு. 9 கோடி நடக்க போது கொண்டு வர போறோம் எல்லாத்தையும். எங்கப்பா 4 வருஷம் ஆச்சுங்க. நீங்க ஒரே ஒரு விஷயம், தமிழகத்துல நீங்க அப்படிதான் மக்களுக்கு செயல்படுறீங்க. நான் ஏன் உங்களுக்கு மக்கள் ஓட்டு போட மாட்டாங்க? ஒரே ஒரு நான் கேக்குறேன், நீங்க அப்படிதான் மக்களுக்கு அடித்தட்டு அனைத்து விஷயங்களையும் நாங்க தான் செய்யறோம் அப்படின்னு நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா ஏன் மக்கள் உங்களுக்கு ஓட்டு போடல? இல்ல 150 காலம் பிரிட்டிஷ்காரனுக்கு எதிராக போராடணும், நம்மளால வெற்றி பெற முடியலைங்கிறதுனாலேயே பிரிட்டிஷ்காரன் பக்கம் நியாயம் இருந்ததா அர்த்தம் இல்லை. நான் உங்கள்கிட்ட கேட்கிறேன், தமிழகத்தில் கடந்த 4 ஆண்டுகளில் நீங்கள் திறந்த ஒரு தொழிற்சாலை ஒன்னு சொல்லுங்க, ஒன்னு அதை சொல்லுங்க. இல்ல இல்ல என்னன்னு ஒண்ணு சொல்லுங்க, 10 பேருக்காவது வேலை கொடுக்கணும்லங்க, ஒண்ணு சொல்லுங்க. நீங்க 78,000 ஆசிரியர்களுக்கு ஆசிரியர் பணியை கொடுத்திருக்கிறோம். இல்ல நீங்க தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் எல்லாம் கிட்டத்தட்ட 80,000 பேருக்கு பணி நியமனம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. விஓக்கள்ல இருந்து ஆரம்பிச்சு அத்தனை பேருக்கும் நீங்க எதை நீங்க செய்யலன்னு சொல்றீங்க? நீங்க ஒரே ஒரு விஷயம் இல்ல, தமிழ்நாட்டுல அரசு ஊழியர்களில் ஏறத்தாழ 2 லட்சம் பேர்
இடங்கள் இன்னும் நிரப்பப்படாமல் இருக்கிறது. அது வேற செஞ்சிருக்கிறோம். தொழில் வர வேண்டும் என்றால் ஒரு தொழிற்சாலை 78,000 ஆசிரியர்கள் என்ன தொழிற்சாலைகள் நீங்க தொழிற்சங்கங்கள் அமைக்கிறதுக்காக நீங்க கேட்கறதுக்கெல்லாம் நாங்க செய்ய முடியாது. அப்ப நீங்க தொழிற்சாலை அமைக்க மாட்டீங்க. உங்களுக்கு அங்கதான் அமைப்பு அமைக்க மாட்டீங்க. அங்கதான் திருநெல்வேலியில டைசல் பயோ பார்க் அமைக்கலையா? திருநெல்வேலியில டைசல் பயோ பார்க் அமைக்கலையா? நான் கேக்குறேன், திருநெல்வேலியில டைசல் பயோ பார்க் வேலை நடந்துட்டு இருக்கா இல்லையா? என்ன நடக்குது? ஏன் நடக்கல? ஏதோ நாங்க தொழிற்சாலை அமைக்கிறோம். இல்ல நான் ஒரே காசிநாத பாரதி டைசல் இல்ல டைசல் பயோ பார்க் இருக்கா இல்லையா சொன்னீங்க? இல்ல திருநெல்வேலியில டைசல் பயோ பார்க் அமைந்திருக்கிறதா இல்லையா? இல்ல எதுவும் அமையல சொன்னீங்க. இருக்கா இல்லையா? இன்னைக்கு செயல்பட்டு கொண்டிருக்கிறதா இல்ல சென்னையில இவ்வளவு டைட்டில் பாக்ஸ் இத்தனை செயல்பட்டு இருக்கு அதெல்லாம் யார் ஏற்கனவே வந்தது. நீங்க ஒரு தொழிற்சாலை நடக்கலையா? இல்ல நான் அவர்ட்ட இன்னொன்னு கேட்க விரும்புறேன். ஒண்ணு ஒரு தொழிற்சங்கம் நாங்க ஏதோ தொழிற்சாலை அமைச்சா அதுல தொழிற்சங்கம் வைக்கிறோம். நாங்க அப்படியெல்லாம் வேண்டாம்னு நினைக்கிறவங்க இவங்க எதுக்கு வந்து நெய்வேலியில காசு கொடுத்து ஓட்டு வாங்கி நிக்கணும்? அவங்க எதுக்கு ஸ்ட்ரைக் பண்ணணும்? இப்ப நடந்த தேர்தல் அங்க நடக்கிறது நடக்கிற போராட்டங்கிறது வேற. அங்க மக்கள் நலனை முன்னிட்டு நாங்க 5% நேரம் கடந்து போயிட்டு இருக்கோம். நீங்க எப்படி அதை வந்து தமிழகத்துல இருக்கக்கூடிய பல பொதுத்துறை நிறுவனங்களை நீங்க வித்தீங்க. இறுதி கருத்தாக இன்றைக்கு சுப்பிரமணிய சாமி சொல்லியிருக்கிற நம்ம தலைப்பாக எடுத்து வாதிக்கூடிய அந்த கருத்திலிருந்து உங்களுடைய இறுதி கருத்து என்ன? அதாவது கூட்டணி என்பது அது மூன்றாவது அணியா நாங்கள் அதை பற்றி சிந்திப்போம் என்று சொல்லியிருக்கிறார். கூட்டணியை பொறுத்தவரை இன்னும் தேர்தல் காலம் இருக்கிறது. தலைமை கழகம் அது பற்றிய சிந்தனையில் அந்த நேரத்தில் நெருங்கும் போதுதான் சூழ்நிலைகள் ஒட்டி வரும். எப்படி இருப்பது, எதை சேர்ப்பது, என்னென்ன பண்ணுவது என்பது தலைமை கழகத்தினுடைய முடிவு, தலைவருடைய முடிவு. இது இப்பொழுது தெரியாது. இந்த சூழ்நிலை ஒரு நோய்க்கு மருத்துவம் காண வேண்டும் என்றால் அந்த நேரத்தில் என்னென்ன சிலது மாத்திரை கொடுத்து குணமாக்கலாம், சிலது அறுவை சிகிச்சை செய்து குணமாக்கலாம், சிலது வந்து எப்படி குணப்படுத்துவது என்பது அந்த ஆலோசனை நடக்கும். அது போலதான் இந்த நோய் பிடித்திருக்கிற தமிழகத்தில் நோய் பிடித்திருக்கிற இந்த தன்மை பற்றி சிந்திப்பதற்கு சில கட்சிகள் வரும். அது அந்த கூட்டணிங்கிறது அந்த நேரத்தில் தான் உங்களுடைய இறுதி கருத்து. சுப்பிரமணிய சாமி அவர்களும் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களும் இன்றைக்கு ஒரே கருத்தை வெவ்வேறு இடங்களில் வலியுறுத்தியிருக்கிறார்கள். கருத்து ஒற்றுமை இருக்கிறது. நமக்கு தேர்தல் வருவதற்கு இன்னும் காலம் இருக்கிறது. செயற்குழு கூடி கூட்டணி முடிவெடுக்கும். இன்றைய புனிதமான கிருஷ்ண ஜெயந்திக்கு நேயர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். ஆசிரியர் தினத்துக்கு நேயர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். இல்ல தமிழகத்தில் நிச்சயமா திமுக அதிமுகவுக்கு ஒரு மாற்று வர வேண்டும். அந்த மாற்று ஏன் வர வேண்டும் என்றால் பாரதிய ஜனதா சொல்றது மாதிரியான மாற்றாக இருக்க முடியாது. நிச்சயமாக தமிழகத்தில் தொழில்கள் வளர்வதற்கு, விவசாயம் வளர்வதற்கு, மற்றபடி மற்ற பகுதியினருடைய ஜனநாயக உரிமைகள் மேம்படுவதற்கு அநேகமாக தமிழ்நாட்டினுடைய வரலாற்றில் முன் எப்போதும் இல்லாத அளவிற்கு என்னைக்கு வந்தாலும் சரி ஒரு அரை மணி நேரம் உட்கார்ந்திருந்து ஒரு 110 வாசிச்சுட்டு போறது மாதிரியான ஜனநாயக மறுப்பு என்பது இருக்கிறது. காவல்துறை லாக்அப் பண்ண நேற்று கூட நடந்திருக்கு. காவல்துறை அத்துமீறல் என்பது நடக்குது. எனவே இதற்கெல்லாம் மாற்றாக நீங்க திரும்ப திரும்ப அது சாத்தியமா என்று கேட்காதீர்கள். எது சரியோ அதை நோக்கிய முயற்சியை மார்க்சிஸ்ட் கட்சி முயற்சி செய்கிறது. சரியை நோக்கி வருகிறவர்கள் எல்லாம் எங்களை நோக்கி வருவார்கள். நிச்சயமாக தேர்தலில் ஒரு மாற்றத்தை உருவாக்குவோம். தனித்து நின்றே வெற்றி பெறுகின்ற அளவிற்கு மாபெரும் மக்கள் சக்தி இயக்கமாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் வடிவமைத்திருக்கிறார்கள். அந்த இயக்கம் மாபெரும் வெற்றி பெறும். கூட்டணிக்காக கதவுகளை திறந்து வைத்துக் கொண்டு திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கின்றது. ஆனால் ஜன்னலை கூட எட்டி பார்ப்பதற்கு ஒருவரும் வரவில்லை. அதனால வந்து வருங்கால ஜன்னலை மூடி வச்சிட்டீங்களா? அதான் இறுதியா? சரி, அதுக்கு மேல் டிபேட் பண்ண டைம் இல்ல. நிகழ்ச்சியில் கலந்து கொண்டதுக்கு நன்றி. மீண்டும் ஒரு நேர்பட பேச நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். மக்கள் தங்களுடைய பங்களிப்பை அளிக்க வேண்டும்.